ஒரு ஊரில் நண்பர்களான 2 இளைஞர்கள் ஒரு நாள் வெளியூருக்கு சென்றார்கள். போகும் வழியில் இரவு நெருங்கிவிட்டதால் குளிரவும் தொடங்கிவிட்டது. இருந்தாலும் இருவரும் பல விஷயங்களைப் பற்றி பேசியபடி பயம் தெரியாமல் நடந்தார்கள். நேரம் நகர்ந்து கொண்டே போனதில் இரவும் வளர்ந்து கும்மிருட்டு ஆனது. சரி, ஏதாவது ஒரு மரத்தில் ஏறி இரவை கழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்த போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. எதன் மீதோ தடுக்கி எப்படியோ உருண்டு ஆழமான கிணறு ஒன்றில் விழுந்து விட்டார்கள். அவர்கள் இருவருக்கும் நீச்சல் தெரியும் என்பதால் நீரில் மூழ்கவில்லை. என்றாலும் மிக ஆழமான பாசி படர்ந்த கிணறு என்பதாலும் இருட்டு என்பதாலும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. கிணற்றில் விழுந்த நிலவின் பிம்பம் மட்டுமே துணையாக இருக்க இருவரும் விடியும் வரை கிணற்றுக்குள்ளே இருந்தார்கள். விடிந்தது. வெளிச்சம் பரவ ஆரம்பித்ததும் அவர்களுக்குள் இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் இறந்து போனது. காரணம், கிணறு அவர்கள் நினைத்ததை விட மிக ஆழமாக இருந்தது. அதைவிட மோசமாக அதில் இருந்து ஏறி வர எந்த பிடிப்போ படிகளோ இல்லை. சுருக்கமாக சொன்னால், எப்போதோ இயற்கை சீற்றத்தின் போது ஏற்பட்ட வெகு ஆழமான பள்ளம் போல் இருந்தது. சேரும் சகதியும் நிறைந்திருந்த அதிலிருந்து வெளியேறுவது என்பது ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால்தான் முடியும். நிலவரம் என்ன என்பது தெரிந்ததுமே இளைஞர்களில் ஒருவன் கலவரமடைந்து சோர்ந்து போனான். மற்றவன் சற்று நேரம் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தான். பிறகு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது கிணற்றின் ஒரு மூலையில் காட்டுமரம் ஒன்றின் கனமான வேர் பரவியிருப்பது அவன் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சற்றே கிணற்றுக்குள் மூழ்கியவன் அதன் அடியில் இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்தான். அந்த கல்லால் வேரை தட்டி தட்டி சிறு களி போல் 2 துண்டுகளை வெட்டி எடுத்தான். இந்த வேர்க்குச்சிகளை பிடிமானமாக பயன்படுத்தி மேலே ஏறுவும் வா என்று மற்றவனை அழைத்தான். ஆனால் அவன் பயந்து நடுங்கி வர மறுத்தான். அவனை சுமந்து கொண்டு வெளியேறுவது முடியாத விஷயம். அதே சமயம் நண்பனை கிணற்றுக்குள்ளே விட்டுவிட்டு போக முடியாது. என்ன செய்வது? மறுபடியும் யோசித்தான். ஒரு சில நிமிடங்களுக்கு பின் தன் நண்பனிடம், நண்பா, எனக்கு ஒரு மந்திர வார்த்தை தெரியும். அதை சொன்னால் எந்தவித பயமும் நமக்கு வராது. அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி தியானம் செய்தேன். நீயும் சொல், உனக்கு அச்சம் இருக்காது. சுலபமாக நாம் வெளியேறிவிடலாம் என்றான். அதை கேட்டதுமே 2வது இளைஞன் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்தது. அவசர அவசரமாக கேட்டான், என்ன மந்திரம் அது? சொல். இளைஞன் சொன்னான், நமயிவையா. நமச்சிவாய தெரியும், இது என்ன நமயிவையா? உனக்கு கிணற்றை விட்டு வெளியேற ஆசை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்படியானால் கேள்வி எதுவும் கேட்காமல் மந்திரத்தை சொல். 2வது இளைஞன் மந்திரத்தை சொன்னான். அவன் மனதிலும் நம்பிக்கை எட்டி பார்த்தது. அப்புறம் என்ன? இருவரும் சிரமப்பட்டு வெளியில் வந்தார்கள். கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. வழியில் 2வது இளைஞன் நண்பனிடம் கேட்டான், எனக்கு தெரியாமல் நீ எப்போது மந்திர தந்திரங்களை கற்றாய்? நீ சொன்ன மந்திர வார்த்தையை சொன்னபோது எனக்குள் ஒருவித ஆற்றல் பொங்கி எழுந்தது. அபூர்வமான இந்த மந்திரத்தை போல் இன்னும் ஏதாவது தெரியுமா உனக்கு? அவற்றையும் சொல்லித் தருகிறாயா? முதல் இளைஞன் சிரித்தான். நண்பா, என்னை மன்னித்து விடு. எனக்கு மந்திரம் எதுவும் தெரியாது. நான் உனக்கு சொல்லித் தந்தது மந்திர வார்த்தையும் அல்ல. அப்படியானால் என்னை ஏன் ஏமாற்றினாய்? நான் ஏமாற்றவில்லை. உன் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணத்தை வெளியே தள்ளி நீ நம்பிக்கையுடன் செயல்பட உதவினேன், அவ்வளவுதான். நீ சொன்ன மந்திர வார்த்தை அது. நம்பிக்கை மனதில் இருந்தால் வெல்லலாம் யாவரும் என்ற வார்த்தையின் முதல் எழுத்துக்கள் தான். புரிந்ததா?